ரூ. 32 வாங்கி ரூ. 200 வித்திருக்காங்க. கடலூர்ல உடம்பெல்லாம் மூளைன்னு போதை மாத்திரை வித்த 2 பசங்க. ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா? நம்ம கடலூர் முதுநகர்ல ஒரு குரியர் கம்பெனிக்கு ரகசிய தகவல் வந்திருக்கு. புனேல இருந்து வலி நிவாரணி மாத்திரைகள் பார்சலா வந்திருக்கு. ஆனா இத போதைக்காக வாங்கிட்டு போறாங்க. உடனே தனிப்படை போலீஸ் பஸ் ஸ்டாப்ல வச்சு 2 பேரையும் மடக்கி பிடிச்சாங்க. அவங்க தான் அரவிந்த் 19 மற்றும் ராகுல் 22 வயசு. இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த பசங்க ஒரு மாத்திரையை ரூ. 32 வாங்கிட்டு அதை போதைக்கு பயன்படுத்துறவங்களுக்கு ரூ. 200 வித்து பயங்கரமா லாபம் பார்த்திருக்காங்க. மொத்தமா 500 மாத்திரைகள் பறிமுதல். அதிகாரி ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க இவ்வளவு பெரிய லாபம் பார்க்கறாங்கன்னா பல பேருக்கு வித்திருக்க வாய்ப்பு இருக்கு. யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க, யாருக்கெல்லாம் வித்தாங்கன்னு தீவிர விசாரணை போயிட்டு இருக்கு. சாதாரண வலி மாத்திரையை போதைக்கு பயன்படுத்தி அதை விற்கிறது ஒரு பெரிய சங்கிலி மாதிரி ஆயிருக்கு. புனேல சப்ளை பண்ணவங்களும் சீக்கிரமே சிக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைக்கிறது தப்பு. போதை எந்த ரூபத்துல வந்தாலும் அது நம்ம வாழ்க்கையே கெடுத்துடும். நம்ம சமுதாயத்தை பாதுகாக்கிறதுல நாமும் கவனமா இருக்கணும்.